இப்ப இந்த உண்மை நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இல்லங்க, சத்தியமா சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. ஆனா என் மன வருத்தம் என்னன்னா, என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கீங்க, என் கூடவே இருந்திருக்கீங்க. அத நான் புரிஞ்சுக்காம உங்களை நான் எவ்வளவு கடுமையா பேசியிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு வேளை நான் உங்களுக்கு வயிறார சமைச்சு கூட போடலையேங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஓ, நிலைமையில யாரா இருந்தாலும் அதத்தனமா சொல்லுவாங்க. என் அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அது போக இப்போதைக்கு நான் இந்த முகத்தோட இருக்கிறது தான் நல்லது. லக்ஷ்மி, போலீஸ் வர ஒரு பக்கம் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த உண்மை நம்மளோடயே இருக்கட்டும். இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாதம்மா. பேச மாட்டேங்க, பேச மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. நாங்களே இருக்கோங்க. நீங்க தைரியமா இருங்க. இனிமே நீங்க என் கண்ணெதிலே இருப்பீங்கன்ற சந்தோஷமே எனக்கு போதுங்க. அது போதுங்க. லக்ஷ்மி, அழாத. முதல்ல அழுகிய நிறுத்த. யாராவது பாத்துக்கிற போறாங்க. நீங்க புறப்படுங்க, நான் பின்னாடியே வரேன். முருகா, நீ போ, அம்மா அழிச்சிட்டு போ. அழகாத லக்ஷ்மி, பாத்துக்கோங்க. நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பேன். புறப்படு. கடவுளே, இது நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் இப்ப எவ்வளவு மாறி இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதானே. இத பத்தி நான் சிவராம கிட்ட பேசிக்கிறேன். நீங்க முதல்ல பூமி பூஜையை போட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. வெற்றி தம்பி, நீங்க தான் முன்ன இருந்து இதெல்லாம் செய்யணும். செஞ்சிருவோம். சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரிம்மா. அம்மாடி, இந்தாம்மா. சரி, அப்ப நானும் கிளம்புறேன். அத்தை, போயிட்டு வரேன். இருங்க, நானும் கிளம்புறேன். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு லுங்கி மாத்திட்டு பேண்ட் போட்டு வந்துடுறேன். நானும் உங்களை விட்டுறேன். பெத்த பொண்ணுங்க கிட்டயே நீங்க யாருன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்களே. என்ன பண்றது லக்ஷ்மி, எல்லாம் என் விதி. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. சரிங்க, வந்து உட்காருங்க. என் கையால உங்களுக்கு சமைச்சு போட்டு எவ்வளவு நாளாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வயிறார சமைச்சு போடுறேன். நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க. இருங்க. லக்ஷ்மி, என்னங்க? இங்க பார், நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தேகம் வராம பாத்துக்க. சம்மந்தி வேற இருக்காங்க. அவங்க பார்த்தா ஏதாவது தப்பாயிடும். என்னங்க சொல்றீங்க? இல்ல லக்ஷ்மி, இப்ப நான் யாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதான் சொல்றேன். சரிங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு என்னைக்கு நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு வெளிப்படையா சொல்றேனோ அந்த நாள் தாங்க என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். ஓம் ஓங்கார பொருளே போற்றி, ஓம் கருணாமூர்த்தியே போற்றி, ஓம் கரணம் ஏற்பவனே போற்றி. அக்கா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தெரியல, பாப்போம். ஐயோ, துஷ்டியை கண்டா தூரம் வளர்க்கணும். அடடே, பூமி பூஜையில பலமா போயிட்டு இருக்கு போல இருக்கே. அப்புறம் என்ன துளசி, இடத்துல புதுசா வீடு கட்ட போறீங்க போல இருக்கே, கேள்விப்பட்டேன். மீனா, என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை, உங்க மருமக இந்த குடும்பத்தோட சேர்ந்து சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நல்லதுதான். ஆனா அடுத்தவங்க இடத்துல ஆசைப்படக்கூடாதுல்ல. எது? அடுத்தவங்க இடமா? ஆமா, அடுத்தவங்க இடம்தான். அடுத்தவங்க இடம்னா இது ஏன் இடம்.
என் இடத்துல வந்து பூமி பூஜை பண்ணா தப்பு தானே? ஐயர்சாமி, அந்த எலுமிச்சம்பளம் இருந்தால் இவங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்க, மண்டையில் தேய்ச்சிக்கிட்டோம். அது சென்னையில் ஓவர் வெயில் இல்லை, மூளை குழம்பி உளறிட்டு இருக்காங்க. யார் இடத்த வந்து யார் சொந்தம் கொண்டாடுது? ஊரில் இருக்கிறதுல உங்க நிலமா? ஏதாவது சொல்கிற போகிறோம், சும்மா இருங்க நீங்கள். ஐயோ என்ன வெற்றி, இப்படி விவரம் தெரியாம இருக்கீங்க? கடனுக்காக உங்க மாமனாரு இந்த சொத்தை எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாரு. அக்கா, நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பா உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன ஃபார்ஜரி பண்ணி அடுத்த பறிக்கலான்னு பாக்குறீங்களா? அக்கா, எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க முடியலல்ல, உன்னோட பவரையும் பேரையும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால குறைக்க முடியலல்ல. அதுதான் எப்படியாவது நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு பிளான் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லக்கா. நீ பண்றது பெரிய தப்பு. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த புத்தி எல்லாம்? ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இது ஏன் பணம் அத்தை? என்கிட்ட அவரு கடன் வாங்கியிருந்தாரு. அவர் கடன் வாங்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்திருந்தாரு. அத ஒரு சிலரு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு 4-5 இடத்துல பினான்ஸ் வாங்குவாங்கல்ல, எல்லா இடத்துலயும் புதுசு புதுசா கையெழுத்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி உங்க அப்பாவும் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணிருப்பாரு. ஏய், ஆ? முருகா முருகா, டேய் கொஞ்சம் மச்சான், பொறுமையா மச்சான். இருடா. என்ன லக்ஷ்மி அம்மா, விட்டா உங்க புள்ள என்ன அடிச்சிருவாரு போல இருக்கே. என் இடத்துல நீங்க பூஜை போட்டதே தப்பு. இதை என்னன்னு தட்டி கேட்க வந்தா என் மேலே கை வைப்பீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? எங்க கொடுங்க பார்க்கலாம், கொடுங்க பார்க்கலாம். துளசி, என்ன என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு ஏன் மேலேயும் துளசி மேலேயும் காண்டா இருந்தால் நேராக எங்ககிட்ட மோதுங்க. ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தை ஏமாற்றி ஆட்டை போடணும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், கேவலம் அது. ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா நீங்கள் பண்ணுறது எச்சத்தனம். வீட்டோட மாப்பிள்ளைய போனதே அசிங்கம், இதுல அந்த வீட்டோட பையனாவே ஆக ஆரம்பிச்சிட்டீங்களோ?